ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே இந்த ஆராதனை சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனையாக நடைபெற இருக்கின்றது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. உடைய அன்பு பிள்ளைகள், உடைய பேர பிள்ளைகள் ஆண்டோடைய நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இந்த ஆராதனை இணைந்து கொள்கின்ற சிறு பிள்ளைகள் எல்லாரையும் விசேஷமாக கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தியாகராஜ ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நல்ல பரிசுத்த நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலே சிறுவரை ஆராதனை நடத்துவதற்காக ஆண்டவரே நீர் கிரியை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுவர் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சிறுவர் ஆராதனையிலே நீர் கூட இரும். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சிறுவர்களை ஆசீர்வதித்த கரமே, இந்த சிறுவர் ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தெய்வீக வலிமையினால் நிரப்பி இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 376வது பாடல், பாமாலை 237, கிறிஸ்து சபை பாமாலை 237, கீதங்கள் 376, இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார்.
கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக் கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கின்ற ஜனம் பாக்கியமுள்ளது. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, போன நாடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவரைந்து போனோம். யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேவைகளை செய்யாமல் தகாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குமுள்ள கூற்றோடு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கும் மேல் பொறுமையாகிரும். பாவத்து நிமித்தம் துக்க வழிகளை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் என் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வருள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். எட்டாம் சங்கீதத்தை முறையே வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். மகிழ்ச்சியையும் பரிவாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நிறைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவர் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்.
உம்முடைய கரத்தின் கீழ் வேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சந்திக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறுவர் சிறப்பு ஆராதனைகளே டோனாவூர் கிறிஸ்தாலய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் சில சிறப்பு பாடல்கள் பாட இருக்கின்றார்கள். அவர்களை பயிற்றுவித்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக ஞாயிறு பள்ளி மாணவர்கள் 2 சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். காலம் கடந்திடும் முன்னே
தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் முடிய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் முடிய. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது. வாசிக்கும்படியாக தந்துள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அன்பார்களே, தொடர்ந்து டோனோவர் கிறிஸ்துவாலய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி மாணவிகள் 2 சிறப்பு பாடல்கள் பாடுவார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்தார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தினார். பரமேறி சன்னப்பிதாவாகிய தேவனுடைய வாசலிட்டார். நோயும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனை வேளையிலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய அருமையான பிள்ளைகளை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக வளர்த்து ஆண்டவருடைய வல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்ததாமே நமக்கு அருள் புரிவாராக. இந்த நாளிலே நான் வாசி கேட்ட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவர் இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவள் மீது கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சூழ்நிலை கவனித்தோம் என்றால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பார்த்துக்கிட்டுங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீடர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடம் தான் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுவதை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துக்கும் சமய தலைவர்களுக்கும் இடையே உள்ள அந்த மோதல் அது அழகாக அங்கே வரிசையாக சொல்லப்படும். பார்த்துக்கிடுங்க, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிக்கு சுகம் கொடுப்பார். கொடுத்த உடனே அவன் சுகம் பெற்ற உடனே நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து காணிக்கை செலுத்து அப்படிம்பார். 1ஆம் அதிகாரத்தில் தொழுநோயாளிக்கு சுகம் கொடுத்த உடனே ஆண்டவர் நீ போய் ஆசாரியனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்து. அந்த நாட்டில் ஆசாரியர்கள் தான் இவனுக்கு சோமாயிட்டா சோமாகவில்லையா என்பதை சொல்ல வேண்டியது அவங்க பொறுப்பு. அங்கே போய் காண்பித்து சோமாயிட்டுங்கிறத சான்றிதழ் அவங்கள்ட்ட பெற்றுக்க, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்து. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அற்புதம் செய்துட்டு அவர் காணிக்கையை பெற்றுக்கொண்டார் என்று அங்கே ஒரு இடத்துலையும் இல்லை. அவர் அங்கே ஆசாரியர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றார். 1ஆம் அதிகாரம் சமய தலைவர்களுக்கும் அவருக்கும் 1ஆம் அதிகாரம் ஸ்மூத்தாக தான் போகுது. 2ஆம் அதிகாரத்திலே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு என்ன ஆரம்பிக்குது? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் திமிர்வாதக்காரன் அவனை சோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளவுதான். உன்னை வேத பாரர்களை சிலர் சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்குவேன் யாரு? தேவன் மட்டுமே பாவத்தை மன்னிக்க முடியும், இவன் எப்படி மன்னிப்பது? அங்கே மெல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது. 14ஆம் வசனம், அதே அதிகாரம் 14ஆம் வசனம் 2:14 ஆண்டவர் லேவி என்று அழைக்கப்படின மத்தேயுவை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவன் ஆயக்காரன், அவன் தன்னுடைய வீட்டுக்கு இயேசு அழைக்கிறான். இயேசு அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவன் ஊழியத்துக்காக அவரை பின்பற்றி வந்தவன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். ஆண்டவர் விருந்துக்கு போறாரு. அங்கே அவரோடு ஏராளமான ஆயக்காரரும் பாவிகளும் போய் பந்தி இருக்கிறாங்க. அங்கே 2வது பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும்
இவன் நாயக்காரரோடு பாவிகளோடு பந்திருக்கிறான். இவன் எப்படி ஒரு சிறந்த ஒரு பரிசுத்தவானா இருக்க முடியும், சிறந்த குருவா இருக்க முடியும்? அடுத்த பிரச்சனை 3ஆம் அதிகாரத்தில் உச்சக்கட்டமாயிட்டு. 1ஆம் அதிகாரத்தில் சமய தலைவர்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு தான் இருக்குது. முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 2 தடவை மோதியாச்சு. 3ஆம் அதிகாரம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுது. என்ன நடக்குது? இந்த ஓய்வு நாளிலே சோங் கொடுக்கிறாரு. சூம்பின கையை உடைய ஒரு மனிதனுக்கு ஓய்வு நாளில் சோங் கொடுக்கிறாரு. அவ்வளவுதான். கோபத்தின் உச்ச நிலைக்கு போயிட்டாங்க பரிசேயர் வேத பாரகரும். அவர் நேரே அவர்கள் ஏரோதிட்டு போய் அங்கே ஒரு கன்சல்டேஷன். இவனை இனி உயிரோடு வைக்கக்கூடாது, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவன் செய்கிறான் என்று இயேசுவை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். 3ஆம் அதிகாரத்திலே வந்துருது. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசுவை கொல்வதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரைக்கும் இந்த போராட்டத்தை அவர் பெரிய அளவில் அவர் எடுத்துக்கிடலை. ஆனால் நாள் ஆக ஆக இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் சமய தலைவர்கள் மத்தியில் வர்றதை இயேசு உணர்கிறார். அதனால் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு தன்னுடைய அங்கே பயணத்தை ரகசியமாக வைக்கிறத நான் பார்ப்போம். ஆனால் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தன்னை யார் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. பார்த்துக்கிடுங்க, தான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்போ அதை அங்கே சொல்லப்படுது. அவர் சொல்லுகிறார்கள். சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானன் நினைக்கிறாங்க, எரேமியா நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் யாருன்னு நினைக்கிறீர்கள்? அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கையிட்ட உடனே முதல்ல ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுறாரு. இது வரைக்கும் மரணத்தை பற்றி மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவனை கொன்றணும் மற்றவங்க பேசினாங்க, இயேசு பேசல. முதல்ல பேதுரு இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்த பிற்பாடு இயேசுவே சொல்றாரு 31ஆம் வசனத்தில், அல்லாமலும் மார்க் 8:31, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று போதிக்க தொடங்கினார். இப்போதான் முதல்ல 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். அதற்கு பிற்பாடு தன்னுடைய பயணத்தை அவர் ரகசியமாக வைக்க தொடங்கிட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், பின்பு அவிட விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள், அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுக்கு பிற்பாடு தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயண திட்டங்களை ரகசியமாக வைக்க ஆரம்பித்தார். அப்போ இயேசுவை மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நான் இப்போ வாசம் அல்லவா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மார்க் 9:30. அப்போ இயேசு அங்கே சொல்றாரு சீடர்கள்ட்ட, சொன்னா மனுஷகுமாரன் மார்க் 9:31, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவை கொண்டு போடுவார்கள் என்றும் 3ஆம் நாள் எழுந்திருப்பார் என்று சொல்றாரு. இயேசு பேசிங்க அவர் சீடர்களிடம் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. பிறகு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில் சீடர்கள் ஒருவரோடு பேசிக்கிட்டு வர்றாங்க. இயேசுக்கு வீட்டுக்கு வந்த பிற்பாடு கேட்குறாரு அவங்ககிட்ட, இப்போ வரும்போது என்ன பேசிக்கிட்டு வந்தீங்களா, என்ன விஷயம்? அப்போ என்ன பேசிக்கிட்டு வந்தாங்க அவங்க, யார் பெரியவன்? 34ஆம் வசனம், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு. தன்னுடைய பயண திட்டங்கள் ரகசியமாக இருக்கணும்னு அவர் செயல்படுத்த ஆரம்பிச்சாச்சு. இப்படிப்பட்ட வேளையிலே இவர்கள் சீடர்கள் யார் பெரியவன் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திருச்சபையில் அப்படித்தானே இருக்குது இல்லையா? யார் பெரியவன்? சிறிய சபையோ பெரிய சபையோ திருமண்டலமோ அது செனாடோ எதுவாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் யார் பெரியவன்? இதுதான் பிரச்சனை. முக்கியமான பிரச்சனை, யார் பெரியவன், நீயா நானா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பாரத்தோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார் மீண்டும் மீண்டும். ஆனால் சீடர்களுக்கு அதை அப்படி கவலைப்படவே இல்லை. இயேசு இப்படி ஒரு மரணத்தை பற்றி தங்களுடைய ஆசான் குரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதை பற்றி அவன் கிஞ்சித்து எண்ணி பார்க்கவில்லை. அவங்க தங்களுக்குள்ள யார் பெரியவன், இவ்வளவு அவல நிலைமை பாருங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையில் தான் இயேசு சிறு பிள்ளைகளை தொடுகிறார். முந்தின பகுதியில் கணவன் மனைவி உறவை பற்றி பேசுறார். அப்போ தன்னுடைய கனத்த இதயத்தோடு கொடூரமான ஒரு சிலுவை மரணத்தை தாம் சந்திக்க போகின்றோம் என்ற ஒரு மனவேதனையோடு இருக்கும்போது கொஞ்சமும் அதை உணர்ந்து கொள்ளாமல் யார் பெரியவன் என்று இவர்கள் தர்க்கம் பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்களே என்ற ஒரு வேதனை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வு அவரை அங்கே ஒரு பக்கம் காயப்படுத்தி கொண்டிருக்கும் போதே கணவன் மனைவி நல் உறவை பற்றி அங்கே பேசுறார். 10ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் குடும்ப வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதிலிருந்து புரிஞ்சுக்கிடலாம். மட்டுமல்ல, சீடர்கள் தாய்மார்களாம் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டோ தொடட்டும் ஆசீர்வதிக்கட்டுன்னு கொண்டு வர்றாங்க. சீடர்கள் விரட்டுறாங்க. என்ன நினைச்சீங்க? குருவை 12 வயசு கிட்ட யார் இங்கே குருக்கிட்ட பிள்ளைகளை கொண்டு வரக்கூடாது, கொண்டு போ என்று விரட்டுகிறார்கள். இயேசு அவர்களை கடிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை அங்கே அரவணைத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகள் மீது ஆண்டவர் அவ்வளவு அக்கறை கொண்டவராக விளங்குகிறார். இந்த மரணத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார். சீடருடைய நடவடிக்கைகளினாலே வேதனையோடு இருக்கிறார். தன்னுடைய திட்டங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று செயல்படுத்துகிறார். இந்த எல்லா சூழலின் மத்தியிலும் இந்த பிள்ளைகளோடு அவர் நேரம் செலவழிக்க தவறவில்லை. இந்த முதல் குறிப்பு அதுதான் பார்த்துக்கிடுங்க. நான் உங்களோடு சொல்ல விரும்புகின்ற பெற்றோருக்கு, இந்நாளில் உள்ள செய்தி பெற்றோருக்காக தான். பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புகிற முதல் குறிப்பு, பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழித்தார். நீங்களும் நானும் நம்முடைய அன்பு பிள்ளைகளோடு, நம்முடைய பேர பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க நாம் அழைக்கப்படுறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேருந்து கல்லூரியிலிருந்து வந்தாங்கன்னா உங்கள்ட்ட ஏதாவது பேசினா பேசுங்க, அவங்களுக்கு சொல்வதை கவனிங்க. முதல்ல உனக்கு வேற வேலை இல்லை என்னை அலட்சியப்படுத்தாதிருங்கள். அவர் சொல்வதை சிறு பிராயத்திலிருந்தே கவனிங்க. கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க உங்ககிட்ட. சில பெரிய பிரச்சனைகளுடைய ஆரம்ப கட்டம் ஒரு நாளில் நிகழ்ந்திருக்கும். அதை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அசட்டை பண்ணி விட்டுருவீங்க. பிற ஒரு பெரிய துயரமான நிகழ்ச்சி அங்கே நடக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? அந்த பிள்ளைகள், நம்முடைய அன்புக்குரிய பிள்ளைகள் பள்ளிக்கு போகின்ற பாதையில், பள்ளியில், பஸ்ஸில், அதில் பல்வேறு சூழ்நிலைகளில், விளையாடுற இடத்துல இல்லையா, உறவினர் வீட்டில், எங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் எந்த ஒரு காரியத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசினாலும் நீங்கள் காது கொடுத்து கவனிங்க. கவனிச்சிங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சரளமாக பேசுவாங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட எதையும் சொல்லலாம், எங்கள் அம்மாட்ட எதையும் சொல்லலாம், எங்கள் அப்பாட்ட எதையும் சொல்லலாம். இந்த தைரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அவளோடு உங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். அவனுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா கடை தயவுசெய்து சொல்லாதுங்க. பேசுவதை கவனியுங்கள், நேரத்தை செலவிடுங்கள். பெங்களூரில் ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அந்த புள்ளி விவரம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, அங்கே ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகள் யார், எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க என்று அதை குறித்தெல்லாம் ஒரு கணக்கு எடுத்தாங்க. கடைசியில் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பில் அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அது என்னன்னா, தந்தையார், தந்தை அப்பா எந்த பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துகிறாரோ அந்த பிள்ளைகள் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. பெரும்பாலானவர்கள், ஒரு சில விதிவிலக்கு இருக்கலாம், பெரும்பாலான பிள்ளைகள் அப்பா அது தந்தையார் படிப்பின் மீது கரிசனை கொள்கின்ற பிள்ளைகள் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. நாம் பொதுவாக பிள்ளைகள் கதையை அதாவா பார்த்துக்கிடுவா, அதாவா பொறுப்பு, அவட்ட கேளுங்க இன்று நாம் சாதாரணமாக பிள்ளைகளுடைய வளர்ப்பை அம்மாட்டே போட்டுறோம். ஆனால் அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது? பிள்ளைகளுடைய படிப்பின் மீது தந்தையார் அக்கறை கொள்றாரு பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகள் தான் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
தாய்மாரும் உங்களுடைய பிள்ளைகளிடம் நேரத்தை செலவழிங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. தந்தைமாரும் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்க, சொல்கிறத கவனிங்க. முதல் குறிப்பாக தான் இயேசு தன்னுடைய இக்கட்டான அத்தனை சூழலின் மத்தியிலும், மரணம் அவரை துரத்தி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளோடு நேரம் செலவழிச்சாருன்னா, நீங்களும் நானும் நம்முடைய சொந்த பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க யார் நமக்கு சொல்லித்தரணுமா? பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்கள் ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைகளை பிறரோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள். சரிண்ணா? பிறரோடு ஒப்பிட்டு ஒரு நாள் பேசாதீங்க. ஏன்னா பிற பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தாளந்துகளில் வித்தியாசம் இருக்கும். எல்லாம் ஒன்று போல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான தாளந்து இருக்கும். ஞாபகம் அவனை மாதிரி இல்லை, இவ்வளோ மாதிரி இல்லை, அப்படி தயவுசெய்து ஒப்பிடாதீர்கள். இப்போ முந்தின காலம் மாதிரி கிடையாது. முன்னால் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி எடுத்தால் பெரிய ஆளாயிருவாங்க, கொஞ்சம் ஆவரேஜாக படித்தா அவங்க ரொம்ப கீழே போயிடுவாங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ சுமாராக படிச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க சிலர். ரொம்ப ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் படிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு சாதாரண பணிகளில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆவரேஜாக படிச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ஏன்னா இந்த காலம் வாய்ப்பு வசதிகள் வித்தியாசமான முறைகளெல்லாம் அமையுது. அதனால் அதிகமான மார்க்கு என்று போட்டு பிள்ளைகளை அளவுக்கு மீறி டார்ச்சர் பண்ண வேண்டாம். பிள்ளைகளை பிறரோடு ஒப்பிட்டு தயவுசெய்து பேசாதுங்க. எவன மாதிரி இல்லையே, இவ்வளோ மாதிரி இல்லையே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்து அவர்களை உருவாக்குகிறார். நம்முடைய பிள்ளைகள் என்ன தாளந்திருக்கோ அதை தட்டி கொடுங்க. என்ன தாளந்திருக்கோ அதை நீங்கள் இன்னும் மேன்மேலும் மெருகேற்றுங்கள். குறிப்பா நம்முடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் வாழ கற்றுக் கொடுங்க. படிப்பு 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 என்ற அளவுக்கு மீறி அதில் நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டாம். சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. பிள்ளையுடைய படிப்பை பற்றி கவலையே படாத அதர் எக்ஸ்ட்ரீமும் இருக்காங்க. கிராம சூழ்நிலைகளில் பலர் அப்படி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பின் மீது ஒரு கண்ணோக்கம் நம்ம இருந்துக்கிட்டே தான் இருக்கணும், ஆலோசனை சொல்லணும். அதைவிட மேலாக நம்முடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழ ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது குறிப்பாக இந்த பிள்ளைகளை வேறு யாரோடும் தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கோ அதை மெருகேற்ற வழிவாருங்கள். மூணாவது, அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்காதுருங்க. இப்போ எல்லா வீட்லையும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை அவ்வளோதான் இல்லையா? அதனால் பாசத்தை வெளிக்காட்டுதலுங்கிறது இயல்பாக அமைஞ்சிருது. பாசத்தை வெளிக்காட்டலாம். நம்முடைய பிள்ளைகள் மீது பாசம் காட்டுவது நல்லது. அதுக்காக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ஆபத்து. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற பையன் பைக்கில் வருவான். ஓரளவு வசதியான இல்லை நடுத்தர வர்க்க குடும்பங்களில் பெற்றோரை போட்டு டார்ச்சர் பண்ணி பைக்கில் வாங்கிடுறது, வாங்கிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு பைக்கில் வர்றது அதெல்லாம் இருந்துச்சு. பிறகு கவர்மெண்ட் தான் நிப்பாட்டினான். ஏன்னா பைக்கில் வர்றதில் யார் பெரியவன் யார் பணக்காரன் என்று போட்டி, அதில் சண்டை. பிற அளவுக்கு மீறி அங்கே வேகமாக போகிறது. 18 வயசு கூட ஆகலை பிள்ளைக்கு, 15-16 வயசுலேயே ஆக்சிடெண்ட் ஆகி சாகிறது. இப்படியெல்லாம் அங்கே சூழ்நிலை எங்கேயோ போனதுனால அரசாங்கமே பள்ளிக்கூடத்துக்கு பைக்கில் வரக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க ஒரு கட்டத்தில். சரிண்ணா? அப்போ பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போட பார்த்துக்கிடுங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு 18 வயசு கூட அவன் அடைஞ்சிருக்க மாட்டான். அதுக்குள்ளே 15 வயசுலேயே 16 வயசுலேயே பைக் வேணும், அந்த பைக் வேணும், இந்த பைக் வேணும், 1.5 லட்ச ரூபா பைக் வேணும், 2 லட்ச ரூபா பைக் வேணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறு வயதிலேயே செல்லம் கொடுத்து வளர்த்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து 15-16 வயசில் பைக்கையும் வாங்கி கொடுத்து பிள்ளைகள் அங்கே ரோட்டிலே மாண்டு போவது எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அன்பாக வச்சிருங்க. அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்காதுங்க. நோன்னா நோதான். சரிண்ணா? இது வேண்டாம் மகனே, இது வேண்டாம் மகளே, இது வேண்டாம் இந்த சொல்கின்ற உரிமை பெற்றோருக்கு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. அதுபோல் பணம் கொடுத்து அனுப்புறது, ஸ்கூலுக்கு போகும்போது பணம் கொடுத்து அனுப்புறது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். சரிண்ணா? நான் தூத்துக்குடியில் பணி செய்து கொண்டிருந்த காலகட்டங்களில் அங்கே ஒரு முறை ஒரு பெரிய பிரச்சனை, காவல்துறையினர் பிடிச்சாங்க. அந்த பணக்கார வீட்டு பையன்களை அங்கே சில எல்லா வியாபாரிகளும் இல்லை,
ஒரு சில வியாபாரிகளை நோட் பண்ணி அவர்களுக்கு அந்த ஐஸ்கிரீமில் மேலே அங்கே போதை வஸ்துக்களை வைக்கிறது. அப்புறம் அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் அவங்ககிட்ட தொடர்ந்து ஐஸ் வாங்குவான். வாங்கின பிற்பாடு தொடர்ந்து அவர்களுக்கு இனி இது வேணும்னா இவ்வளோ வேணும், இவ்வளோ ரூபா எடுத்துகிட்டு வா, வீட்டில் இத்தனை ரூபா எடுத்துகிட்டு வா, இத்தனை ரூபா எடுத்துகிட்டு வா என்று அப்படி கையில் பணம் குளிர நடமாடுகின்ற பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக்குகின்ற சூழ்நிலையும் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை மொத்தமாக கண்டுபிடிச்சாங்க. பிள்ளைகள் கையில் அது ஈஸியாக கண்டுபிடிச்சோம் யார் கையில் அதிகமாக இருக்குதுன்னு. ஒரு 20 பேர் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க. 10 ரூபாயும் 10 ரூபாயும் 20 ரூபாயும் 50 ரூபாயும் நீட்டிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் 500 ரூபா நோட்டு நீட்டுறான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் நீட்டினா பரவாயில்ல, வர்ற அன்னைக்கெல்லாம் 500 ரூபா நோட்டே ஒருத்தன் நீட்டிகிட்டு இருந்தான்னா டக்குன்னு நோட் பண்ணிடுவாங்க. ஓ பிள்ளையாண்டாங்க தினந்தோறும் 500 ரூபா கிடைக்குது, இவனை பிடிச்சி போட்டாக்கி நம்ம பிழைப்பு ஓடும். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் கையில் தாறுமாறாக தூட்ட கொடுக்காங்க இல்லையா? அவர்களை ஒருவேளை நம்முடைய டோனாவர் சூழ்நிலையில் பிள்ளைகள் சின்ன வயசு சம்பாதிக்கிறாங்க, நல்ல காரியம். சேமிக்க சொல்லுங்க. அதை ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, சேமிக்க வையுங்கள் அவர்களை. அதை தவறான முறையிலே அங்கே செலவழிக்க போகும்போது தவறான நண்பர்கள் வருவாங்க. ஓ இவனை பிடிச்சி போட்டால் நம்ம கதை ஓடும், இவனுக்கு ஒரு போதை பழக்கத்தை பழக்க வைத்தால் அவனை வச்சு நம்ம கதை ஓடும் என்ற சூழ்நிலை உருவாகும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்காதுங்க. அவருடைய கையில் தாறுமாறாக பணம் நடமாடுவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். அது கவனமாக இருங்க. அது அவர்களை பாழ்படுத்துவதற்கு நாமே வகைப்பட்டு செய்து கொடுத்ததாகும். கவனமாக செயலாற்றுங்கள். தன்னம்பிக்கை வளருங்க. இன்னும் 2 குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். தன்னம்பிக்கை வளருங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களை ஆண்டவர் அழைக்கும் போது தன்னம்பிக்கை தான் கொடுப்பாரு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அது கிதியோனா இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், அது மோசையாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக மக்களை அழைத்த போதுதான் தன்னம்பிக்கை தான் கொடுத்தாரு. உடைய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. பைபிள் வாசிக்க வைங்க. அது மாத்திரமல்ல, நல்ல அருமையான மிஷினரி வரலாறுகளை வாசிக்க வைங்கள். நான் இப்போ 2-3 நாளாக ரேனியே சையரி நாட்குறிப்பு அப்படிங்கிற புக்கை தூத்துக்குடி ஒரு குருவானவர் கொடுத்தாரு எனக்கு. ஐயா நீங்கள் வச்சுக்கிடுங்க என்று அதை வாசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அருமையான அவருடைய நாட்குறிப்பு, அவருடைய டைரி புக்கு வாசிக்கணும். அவருடைய மிஷினரிகளுடைய வரலாறு மட்டுமல்ல, அவருடைய செக்யூலர் சூழ்நிலைகளிலும் நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவங்க நிறையா இருக்கிறாங்க இல்லையா? நிறைய மக்கள் வாழ்க்கையில் போராடி ஜெயித்திருக்காங்க. அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். புத்தகம் வாசிக்கிறது, தினந்தோறும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை உற்சாகப்படுத்துங்க. அதில் தன்னம்பிக்கை வளர்க்கும். இது மொபைல் ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே உட்காந்துருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. பார்த்துக்கிடுங்க. பிரயோஜனமான 10% இருக்கும், தேவையற்ற 90% இருக்கும். ஆனால் புத்தகங்களில் தேவையானது 90% இருக்கும். நியூஸ் பேப்பரில் புத்தகங்களில் தேவையில்லாதவைகள் இருக்கலாம். அது ஒரு ரொம்ப குறைவாக ஒரு 10% இருக்கலாம். ஆனால் 90% தேவையானவை இருக்கும். எனவே புத்தகங்களை, நியூஸ் பேப்பர் வாசிக்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அது நம்முடைய தன்னம்பிக்கை வளர்க்கும், அறிவை வளர்க்கும். டிவியிலே மொபைலில் தன்னுடைய நேரத்தை செலவழித்து தன்னுடைய வாழ்வை பாழ்படுத்துவதை சின்ன வயசுலேயே ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாட்டை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தோம், உங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிங்க. 2வது, எக்காலத்திலும் உங்கள் பிள்ளைகளை பிறரோடு ஒப்பிட்டு பேசாதிருங்கள். 3வது, உங்கள் பிள்ளைகளுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்காதுங்க. 4வது, உடைய தன்னம்பிக்கை வளருங்கள். புத்தக வாசிப்பு போன்றவற்றில் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. கடைசியாக, நீங்களே ஒரு முன்மாதிரியாக வாழுங்க. இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் போதித்தாலும் அவர்கள் பார்ப்பதைத்தான் செய்வார்கள். எவ்வளோதான் போதித்தாலும் ஆலோசனை கூறினாலும் பெரும்பாலும் ஒரு காதில் வாங்கி அடுத்த காது வழியாக போயிடும். ஆனால் அவருடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கை. பெற்றோராகி நீங்கள் கணவனும் மனைவியுமாக எவ்வளோ அன்போடு இருக்கீங்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக உற்சாகத்தை கொடுக்கும். பார்த்துக்கிடுங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அவ்வளோ அன்பாக வச்சுருக்கிறாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்க என்ற அந்த செய்தி அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டும். பார்த்துக்கிடுங்க.
எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க என்றால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். ஒருவேளை சில கருத்து வேறுபாடுகள் வரும். கருத்து வேறுபாடுகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னாக்கி உங்களுடைய பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் பேசிக்கிடுங்க. இந்த பிள்ளைகளுடைய முன்னிலையிலேயே ஒருவர் மீது ஒருவருடைய அன்பை வெளிக்காட்டுங்கள். எங்கள் அப்பா அம்மா அன்பானவர்கள், ஒருவரை ஒரு அவ்வளவாய் நேசிப்பாள் என்ற செய்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை சீர்படுத்தும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக அன்பு பெற்றோரே நீங்கள் வாழ எப்போது நீங்கள் பிரயாசப்படுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல முன்மாதிரியாக வாழும்போது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் உச்சக்கட்டமான வேளையிலும் சின்ன பிள்ளைகளோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்போம். அவளை பிறரோடு நாம் ஒப்பிட்டு பேசவே வேண்டாம், செல்லம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுடைய தாளந்துகளையும் தன்னம்பிக்கையை நீங்கள் வளருங்க. நல்ல முன்மாதிரியான ஒரு குடும்பமாக பெரியவர்களை நாம வாழ எப்போதும் பிரயாசப்படுவோம். அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் நல்ல ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக வளருவார்கள். ஆரோக்கியமான சந்ததியை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமான சந்ததியை வளர்த்து ஆளாக்குவதும் உங்களுடைய என்னுடைய கடமை. ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளாக அவளை வளர்த்து எல்லா எதிர்கால ஈவுகளை நிறைவான ஆசீர்வாதத்தையும் குடும்பமாக நாம் பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக சிறுவர் ஞாயிறு தொடர்புடைய அருமையான ஒரு கீர்த்தனை பாடல், கீதங்களிலே 382வது பாடல். 800 ஆண்டு கீதங்கள் 382, கீர்த்தனை 321, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 321. பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்காக துதி செலுத்துகின்றோம்.
உலகமெங்கும் சிறுவர்கள் மத்தியிலே செய்யப்பட்டு வருகின்ற நல்ல ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிள்ளைகள் நீர் கொடுக்கின்ற உன்னதமான ஒரு சுதந்திரம், இந்த உலகத்தை நீர் அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை பிள்ளைகள் வாயிலாக நான் கற்றுக்கொள்கின்றோம். தேவனை கர்த்தாவை தலைமுறை தலைமுறையாக இந்த உலகத்தை நீர் கட்டி வருகின்றீர். இளைய தலைமுறைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறுவர் பிராயத்திலிருந்தே எங்கள் அன்பு பிள்ளைகள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பொறுப்போடு அவள் கற்றுக் கொடுக்கின்ற கிருபை எங்களுக்கு தாரும். தேவனை கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் எங்களுடைய கரங்களிலே, பெற்றோருடைய கரங்களிலே, ஆசிரியர் பெருமக்களுடைய கரங்களிலே, சபையின் ஊழியருடைய கரங்களிலே ஈவாக தரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சரியான முறையிலே ஆண்டவரை வளர்த்தெடுக்கின்ற உன்னதமான பொறுப்பு எங்களுடையது. நல்ல பொறுப்போடு எங்கள் அன்பு பிள்ளைகளை உமக்காக வளர்த்து ஆதாயப்படுத்திக் கொண்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தார். எல்லா நன்மையினால் முடிசூட்டும். எங்கள் அன்பு பிள்ளைகள் பாடிய அருமையான பாடல்களை நான் கேட்டோம். பயிற்றுவித்த பிள்ளைகளுக்காக நன்றி. இசைக்கருவி மீட்டிய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய பலத்த கரம் தொடர்ந்து எங்களோடு துணை நிற்கட்டும். டோனாவர் கிறிஸ்தாலய சபைக்காக நன்றி. டோனாவர் சேகரத்திற்காக நன்றி. இணையதளங்கள் வழியாக இந்த ஆறான இணைந்து பங்கு கொள்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி. பல்வேறு பட்டணங்களிலே, பல்வேறு கிராமங்களிலே, பல்வேறு நாடுகளிலே இருந்து ஆண்டவரே இந்த ஆறான இணைந்து பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பேராக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அந்த பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த உன்னதமான பரிசு, அவளை ஏற்றவாறு சிறப்பான முறையில் வளர்த்தெடுக்கின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சம்பூர்ணப்படுத்தி தாரும். பாரத தேசத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய இந்திய நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக விளங்கட்டும். நோய் தொற்று அகன்று போகட்டும். சகல துறைகளிலும் எங்களுடைய தேசம் வளர்ச்சி அடையட்டும், மேன்மை அடையட்டும். அந்த ஆண்டவர் மிஷினரி ஊழியங்களுக்காக, எளிய மக்கள் மத்தியிலே அந்த ஊழியம் செய்யும் நிறுவனங்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். பரமத்தாபின் ஊழியங்களை அதிகமாக பெருக பண்ணும் ஆசீர்வதியும். குறிப்பாக திருநெல்வேலி டயசிஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த பேராயத்தை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். டோனாவு சேகரத்திற்காக, அத்தனை சபைகளுக்காக நன்றி. சேகரம் உங்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் பெரிய காண செய்யும். கடந்த வாரங்களிலே எங்களுடைய டோனாவு சேகரத்தின் 127வது ஸ்தோத்திர பண்டிகை சிறப்பாக ஆசரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த சபையின் பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் வாஞ்சோடு ஆர்வத்தோடு அதில் கலந்து கொண்டாங்க. ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உடைய கிருபை நான் நிறைத்து ஆண்டு கொள்ளும். அமிதேவனை கர்த்தாவை பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வேண்டிய சரீர சோத்தை பலத்தை சம்பூர்ணமாக நீர் கட்டிடும். வாலிப தம்பி தங்கியோட வருங்கால திட்டங்களை வகுத்துக் கொடும். வேலை வாய்ப்பின் காரியங்கள், திருமண காரியங்கள் அனுகூலமாக நீர் கட்டளையிட நான் ஜெபிக்கிறோம். பரமத்தாபினை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கிருபையாக நீர் கட்டளையிட வேண்டும் நான் மன்றாடுகின்றோம். திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள குடும்பங்களிலே திருமண ஆராதனை நிகழ்வுகள் நேர்த்தியாக நடைபெறத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்யும். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் பலன் தாங்கட்டு நல்ல ஆரோக்கிய பலன் தீர்க்க ஆயுசை நீர் கட்டளையிடுவீராக. நம்ம தேவனை கர்த்தாவின் நோய் தொற்றுக்காக முன்னணியில் நின்று உழைக்கின்ற மருத்துவ துறையினருக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாவலும் பராமரிப்பை தாரும். நேர்த்தியாக தன்னுடைய கடமையை செய்கின்றவர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினை கட்டளையிடுவீராக. அன்பு தேவனை கர்த்தாவின் செழிப்பான காலங்களையும் சூழ்நிலைகளையும் நீர் எங்களை அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லா நன்மையினால் ஆண்டு கொள்ளும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நன்றி. புதிய மாதத்தையும் நீர் எங்களை ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த கிருபை எங்களோடு நிலைத்திருக்கட்டும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை நீர் எங்களுக்கு தந்து நாள்தோறும் எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களிலே 377வது பாடல் பாமாலை 238, கிறிஸ்து சபை பாமாலை 238, கீதங்கள் 377வது பாடல். இயேசு எந்த நேசரே
கண்டேன். வேத நூலிலே பாலர் அவர் சொந்தந்தான், தாங்க அவர் வல்லோர்தான் என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.